ஹாய் வணக்கம், எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து அப்படி காணும். மற்றது சின்ன வெங்காயம் விருப்பமெண்டா பாவிக்கலாம், இல்லைண்டா பெரிய வெங்காயம் என்றாலும் ஒரு பாதி அளவு காணும் பெரிய வெங்காயம். மற்றது மஞ்சள் தூள் அல்லது மிளகாய் தூள், அது உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் பாவிக்கலாம். மற்றது கொஞ்சம் ஆயில். இப்போ முதல்ல கடாயை சூடாக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போடுவோம். இதுக்குள்ள எண்ணெய் கொஞ்சமாக போட்டால் காணும். இந்த மாதிரி நீளமாக நாங்கள் கோவக்காயை ஒரு கோவக்காயின் முகல் பகுதியிலேயும் அடிப்பகுதியையும் வெட்டிட்டு இதை 4 நாளாக இப்படி வெட்டி வைக்கணும். சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த வெட்டி வச்ச கோவக்காயை போட்டு நல்ல வடிவாக அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்ல வடிவாக கிளறி விடுவோம். இதுக்குள்ளே பிறகு ஒனியனையும் வெட்டி வச்சுக்கிற ஒனியனையும் போட்டு நாங்கள் வடிவாக சேர்த்து கிளறி கொஞ்சம் கோவக்காய் அவிய விடணும். அது நறுண்டு இருக்கும். கொஞ்சம் உப்பை போட்டு விட்டோம்னா, எங்களுக்கு தேவையான உப்பை போட்டு நல்ல வடிவாக கிளறி விட்டோம்னா விரைவாக இந்த கோவக்காய் பொரிஞ்சிடும். இதுக்கு பிறகு நான் இதில் தூள் சேர்க்கிறேன், கொஞ்சம் முறைப்பாத்த வேண்டும். நீங்கள் விருப்பமெண்டா இதுக்கு பதிலாக மஞ்சள் தூளும் போடலாம். போட்டு நல்ல வடிவாக கிளறி பொரிய விடணும். இது அவ்வளவு நல்லா வதங்கணும் இல்லை. இப்போ ஓரளவு வதங்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு இது ரெடியான டைம். இப்போ நாங்கள் இறக்கினா இப்படி வரும். சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி. இப்படி சுவையான கோவக்காய் ஃப்ரையை நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.